ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய ஆடிப்பூர உற்சவம் சிறப்பலங்காரத்துடன் திருவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகை பூஜைகள். தேவியர்கள் சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஆடிப்பூர உற்சவம். பாசுர அலங்காரத்தில் காட்சி கொடுத்த சுவாமி. தமிழகத்தின் பல்வேறு ஆலயங்களில் விமர்சையாக நடைபெற்ற ஆடி கிருத்திகை பூஜைகள், அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஆடிப்பூர உற்சவத்தை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ கோதாதேவி சிறப்பு அலங்காரத்துடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதை முன்னிட்டு நேற்று மாலை ஆலய உள் வளாகத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ கோதை நாச்சியாரை தங்க திருச்சியில் எழுந்தருளச் செய்து நுழைவாயில் ஆராதனையோடு வெளியே சுமந்து வந்தனர். நாச்சியாருக்கு சிகப்பு பட்டுச் சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் திருமாங்கல்யமும் பிள்ளைகளும் குஞ்சலமும் வைத்த பின்னலும் தந்து திருமுடியில் மலர்ச்சரங்கள் சுற்றி அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீபாதம் தாங்கிகள் நாச்சியாரை சுமந்து வர இரு குடைகள் பிடித்தபடி அடைத்து வந்து சின்னஜீயர் சுவாமிகள் மடத்தின் முன்பு நிறுத்தி கற்பூரம் காண்பித்தனர். பிறகு நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல உற்சவரை ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோவிலுக்கு அழைத்து சென்றனர். அங்கு மண்டப மேடையில் நிறுத்தி நாச்சியாருக்கு மரியாதைகள் செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூரம் காண்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மீண்டும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டு நிறைவாக ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி திருக்கோவிலை அடைந்தனர். கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சியுடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் ஆடி கிருத்திகையொட்டி உற்சவர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளியதும் சிவாச்சாரியார்கள் கலச பிரதிஷ்டையோடு அபிஷேகத்தை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து முருகனுக்கு விபூதி காப்பும் தேவியர்களுக்கு சந்தன காப்பும் சாற்றி மாலைகள் அணிவித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் இன்று காலை உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவர் சுவாமி, தாயார் மற்றும் உற்சவ மூர்த்திகள் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் வீற்றிருந்த உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க நீராஜனம் சமர்ப்பித்து அபிஷேகத்தை துவக்கினர். 4 திருக்கரங்கள் கொண்டு முன் இரு கைகளால் அபயமும் வரதமும் காட்டி பின் இரு கரங்களில் கமலங்களை ஏந்தியபடி அருள் புரியும் செல்வ திருமகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து தாயாருக்கு மஞ்சள், சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகம் இட்டு துளசி மாலை சாற்றி தூபத்துடன் தீபம் காட்டி தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் சகஸ்திரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து அனைவர் மீதும் அபிஷேக நீரை தெளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோவில் மற்றும் ஸ்ரீ வெளியாண்டாள் திருக்கோவிலில் ஆடிப்பூர உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது.
இரண்டாம் நாளான நேற்று ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ பரமபதநாதர் சன்னதியில் இருக்கும் கண்ணாடி அறையில் குதிரை வடிவில் வந்த கேசியை வதம் செய்யும் கோலத்தில் மூலவர் காட்சி தர உற்சவ மூர்த்தியை சர்வ அலங்காரத்தோடு கொலுவிருக்கச் செய்திருந்தனர். தோழிகள் தடாகம் அருகே நீராடியபடி இருக்க அலங்கார பிரியன் சர்வாபரண பூஷிதனாக திருக்காட்சி தந்தருளினார். கேசியின் வாயை பிளந்து வதம் செய்த கோலத்தில் மூலவரும் அழகாக அருள் பாலித்தார். இதேபோல் ஸ்ரீ வெளியாண்டாள் திருக்கோவிலில் இரண்டாம் நாள் விழாவை முன்னிட்டு மூலவருக்கு வெள்ளிப்பாத கவசம் அணிவித்து வெண்பட்டு கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து கையில் வில்லும் அஸ்திரமும் தந்து ஸ்ரீ கோதண்டராமராக அலங்காரம் செய்திருந்தனர். கோதை நாச்சியார் ஸ்ரீ கோதண்டராமராக திருக்காட்சி தர நாமார்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. பிரபந்ததாரர்கள் மூலவர் சன்னதி முன்பு அமர்ந்து பாசுர பாராயணம் செய்தனர். திரளான பக்தர்கள் விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த கோதையை கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். நிறைவாக அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஆடிப்பூரத்தையொட்டி உற்சவர் ஆண்டாள் நாச்சியார் சிறப்பு அலங்காரத்துடன் திருவீதி புறப்பாடு கண்டருளினார். இரண்டாம் திருநாளை முன்னிட்டு கோவிலிலிருந்து உற்சவர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை கேடயத்தில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வீதி உலா புறப்பட்டனர். நாச்சியாரை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி மரியாதை செய்யப்பட்டது. ஏராளமானோர் கோதைக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சூடி கொடுத்த சுடற்குடியாளுக்கு புதுப்பட்டாடை கட்டி முத்தாரத்துடன் அடுக்கு பதக்கங்களும் திருமுடியில் கொண்டை வைத்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்தராயும் நிறுத்தி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உச்சி பிள்ளையோடு குஞ்சலம் வைத்த நாகாபரண பூச்சடை பின்னலும் தந்து பின்னழகையும் அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி தந்தவாறு மாட வீதிகளில் பவனி வந்த உற்சவரை பிரபந்ததாரர்கள் இரண்டாம் திருவந்தாதி பாசுரங்களை சேவித்தபடி உடன்வர வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்தவாறு பின்தொடர்ந்தனர். வீதி உலா முடித்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த நாச்சியாருக்கு மங்கள வாத்திய முழக்கத்தோடு கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. கும்பகோணம் அருகே சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகையையொட்டி நிலை தெப்பம் நடத்தப்பட்டது. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் திருக்கோவிலுக்கு வருகை தந்து மூலவரை தரிசித்தனர். கோவில் அருகே பரதநாட்டிய கலை நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது. பிறகு உற்சவர் முருகப்பெருமானை தங்க மயில் வாகனத்தில் எழுந்தருளச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். மின்ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி மயில் வாகனத்தில் பவனி வந்த முருகனுக்கு வழிநடையிலும் பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு உற்சவரை கேடயத்தில் எழுந்தருளச் செய்து திருக்குளத்திற்கு சுமந்து வந்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த நிலை தெப்பத்தில் எழுந்தருளச் செய்தனர். காவி பட்டுடுத்தி கொண்டு சர்வாபரணங்களுடன் கிரீடமணிந்து வெற்றி வடிவேலை தாங்கியபடி அழகன் திருக்காட்சி தர பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நிலை தெப்பத்தில் அருள் புரிந்த குமரனை ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆடி பிரம்மோற்சவத்தையொட்டி விநாயகரும் அருள்மிகு பராசக்தி அம்மனும் விசேஷ அலங்காரத்தில் காட்சி தர சிறப்பு பூஜைகளும் அதைத் தொடர்ந்து புறப்பாடும் நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள் வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்தும் அருள்மிகு பராசக்தி அம்மனுக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி காசு மாலை அடுக்கு பதக்கங்களோடு கிரீடம் சூட்டி மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டி அம்பிகை அழகாக அருள் புரிய உற்சவ மூர்த்திகளுக்கு தூபத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து கைலாய வாத்திய முழக்கத்தோடு கோபுர தீபம் கும்பதீபம் காட்டி கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு உற்சவ மூர்த்திகளுக்கு ஷோடசோபச்சாரமும் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மங்கள வாத்திய முழக்கத்துடன் விநாயக பெருமானுக்கும் அருள்மிகு பராசக்தி அம்மனுக்கும் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
திருச்சி, தஞ்சாவூர், சிவகங்கை, கடலூர், வேலூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஆடிப்பூர திருவிழாவையொட்டி கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனமர் ஸ்ரீ ஜம்புகேஸ்வர் திருக்கோவிலில் சிவாச்சாரியார்கள் கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை, கணபதி பூஜை ஆகியவற்றை நடத்தினர். மேடை மீது கொடிப்பட்டத்தையும் வைத்து நவகலச பிரதிஷ்டையோடு பல்வேறு முறைப்பாடுகளை செய்தனர். தொடர்ந்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து வேத மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு திரிசூலத்தை சிறிய பல்லக்கில் வைத்து ஊர்வலம் புறப்பட்டனர். பிறகு மேடை மீது எழுந்தருளியிருந்த அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு கோபுர தீபம், கும்பதீபம் காட்டப்பட்டது. அம்பிகைக்கு பச்சை பட்டு சேலை கட்டி காசு மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் வெள்ளி கிரீடத்துடன் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பாடல்கள் பாடியதும் அம்பிகைக்கு ஆரதி காட்டி கேடயத்தில் நிறுத்தி கொடிமர வளாகத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு கோவில் யானை மற்றும் அம்பிகை முன்னிலையில் தங்க கொடிமரத்தில் வேதமந்திர உச்சாடனங்களோடு சிறப்பு முறைப்பாடுகள் செய்து பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றினர். தொடர்ந்து கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலை மற்றும் வஸ்திரம் கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்து பீடத்திற்கு நவகலச அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்கள், கைலாய வாத்தியங்கள் முழங்க பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தஞ்சாவூர் அடுத்த கரந்தையில் இருக்கும் அருள்மிகு பெரியநாயகி அம்மன் உடனுரை ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரர் என அழைக்கப்படும் ஸ்ரீ கருணாசுவாமி திருக்கோவிலில் ஆடிப்பூர பெருவிழாவையொட்டி உற்சவர் அம்பாளுக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி மாலையும் சூட்டி மூலவருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி வெள்ளி கவசங்கள் அணிவித்தும் அருள்மிகு வசிஷ்டேஸ்வரருக்கும் பச்சை பட்டுடுத்தி மாலை அணிவித்தும் அலங்காரம் செய்திருந்தனர். அம்பாள் சன்னதி முன்பு சிவாச்சாரியார்கள் கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை உள்ளிட்ட வைபவங்களை நடத்தினர். தொடர்ந்து ஸ்தல விருட்சத்தின் கீழே அஸ்திர தேவரை நிறுத்தி சங்கல்பம் செய்து கொண்டதும் மந்திர உச்சாடனங்களோடு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். திரிசூலம் மற்றும் அன்னப்பறவை உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து ஸ்தல விருட்சத்தின் அருகே அங்குரார்ப்பண நிகழ்வு நடத்தப்பட்டது. பின்னர் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் விநாயகர் முன்னிலையில் புற்றுமண் சேகரிக்கப்பட்டு ஹோம பூஜைகள் நடைபெற்றன. பட்டத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்ததும் சாயரட்சையிட்டு உற்சவரம்மனுக்கு ஆரதி காண்பித்தனர். இதையடுத்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல அம்பிகையை கோவிலை சுற்றி அழைத்து வந்து கொடிமரத்தின் முன்பு எழுந்தருளச் செய்ததும் கம்பத்திற்கும் கம்பத்தடி விநாயகருக்கும் பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். திரளான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க அபிஷேகம் நிறைவு பெற்றதும் திரிசூலம் மற்றும் அன்னப்பறவை உருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றினர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு சொர்ணவள்ளி அம்பாள் உடனுரை ஸ்ரீ சொர்ணகாளீஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூர கொடியேற்றத்தை முன்னிட்டு பல்லக்கில் கொடிப்பட்டத்தை வைத்து ஊர்வலம் புறப்பட்டனர். கோவில் யானை மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஊர்வலம் சென்று வந்து கோவிலை அடைந்ததும் சிவாச்சாரியார்கள் தங்க கொடிமரம் அருகே பட்டத்தை வைத்து பூஜைகளை துவக்கினர். பிறகு கொடிப்பட்டம் ஏற்றப்பட்டதும் கம்பத்திற்கு தர்பை புல் கட்டி பீடத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து பட்டு வஸ்திரங்கள் கட்டி கொடிமர உயர மாலை சூட்டி கம்பத்தை அலங்கரித்ததும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோபுர தீபம் காட்டப்பட்டது. அம்பாள் சன்னதி முன்பு தாமரை பீடத்தின் மேல் உற்சவர் அருள்மிகு சொர்ணவல்லி அம்பாளை விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து கோபுர தீபம் காட்டி விரலி மஞ்சள் மாலை சூட்டி நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் உடையார்குடி பகுதியில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவில் ஆடி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு பெரியகுளம் அருகே உள்ள அருள்மிகு ஞான விநாயகர் கோவிலிலிருந்து பூங்கரகத்தை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பம்பைகள், நாதஸ்வரம் மேளதாளங்கள் முழங்க நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக வந்து அருள்மிகு மாரியம்மன் கோவிலை அடைந்தனர். அங்கு கோவிலை சுற்றி வலம் வந்து மூலவர் சன்னதியில் சேர்ப்பித்ததும்
உபயதாரர்கள், ஆலய அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் முன்னிலையில் கலச பிரதிஷ்டையோடு பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். பிறகு தங்க கொடிமரத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து பட்டத்தை ஏற்றினர். உற்சவரம்மன் சிறப்பலங்காரத்துடன் காட்சி தர ஏராளமான பக்தர்கள் மூலவரை தரிசித்து காப்பு கட்டி தங்கள் விரதங்களை துவக்கினர். நிறைவாக அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனமர் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் தனி சன்னதியில் நின்ற திருமேனியோடு அருள் புரியும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு தங்க கவச அலங்காரம் செய்திருந்தனர். சிம்ம உருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து சிவாச்சாரியார்கள் கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை, புண்ணியக வாசனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு ஹோம பூஜையை துவக்கினர். வேத மந்திரங்கள் ஓதி பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்ததும் ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து சிம்ம பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து வேத மந்திர உச்சாடனங்களோடு பூஜைகள் செய்தனர். பிறகு சிம்ம பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து கம்பத்திற்கும் சிறப்பலங்காரத்துடன் காட்சி கொடுத்த உற்சவரம்மனுக்கும் மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள அருள்மிகு பர்வதவர்தினி உடனமர் ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவிலில் ஆடி திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு கொடிமர வளாகத்தில் விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் மற்றும் நவகலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து அம்பாள் சன்னதியிலிருந்து உற்சவரை கேடயத்தில் நிறுத்தி வெளியே சுமந்து வந்தனர். சிவாச்சாரியார்கள் கொடிப்பட்டத்திற்கு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் சங்கு முழங்க கொடிமரத்தில் ஏற்றினர். பல்வேறு இசைவாத்திய முழக்கத்தோடு அலங்கரிக்கப்பட்ட கொடி கம்பத்திற்கு நைவேத்தியம் செய்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. மன்னார்குடி அருகே சேரன்குளத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோவிலில் உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர ஊஞ்சல் சேவை நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். சுவாமிக்கு சாயக்கொண்டை வைத்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்தராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் கட்டி காதணிகளோடு புல்லாக்கும் கற்கள் பதித்த ஆபரணங்களும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கன்றுகளும் பசுவும் அருகே இருக்க இடையர்குல கண்ணனாக ஊஞ்சலாடியபடி காட்சி தந்த உற்சவருக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க சுவாமி முன்பு சர்க்கரை பொங்கல், தயிர் அன்னம் படையல் இட்டு அதில் நெய் ஊற்றி எம்பெருமானின் திருவுருவம் அதில் பிரதிபலிக்கும்படி செய்து மங்களவாத்திய முழக்கத்தோடு ஆரத்தி காண்பித்தனர். பிறகு சுவாமிக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஊஞ்சல் சேவையில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு மயிலாடுதுறை அடுத்த சேத்திர பாலபுரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு காலபைரவர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கோவிலுக்கு வருகை தந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அரளி மலர் சரங்களும் மல்லிகை மலர் மாலையும் அணிந்து சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ கால பைரவருக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. பக்தர்கள் பைரவரை தரிசித்து கோவில் வளாகத்தில் தேங்காய், பாவக்காய், வெண்பூசணி, அகல் ஆகியவற்றில் தீபங்கள் ஏற்றி வைத்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு முருகன் ஆலயங்களில் அபிஷேக, அலங்கார ஆராதனைகளும் பக்தர்களின் காவடி, பால்குட ஊர்வலங்களும் கோலாகலமாக நடைபெற்றன. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சென்னை திருவொற்றியூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு வடிவுடை அம்பாள் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவிலில் உற்சவர் முருகப்பெருமானை ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக சிறப்பு அலங்காரத்துடன் கேடயத்தில் எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்தனர்.
ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நாதஸ்வர மேளதாள முழக்கத்தோடு சிவபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சன்னதியிலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். பீடத்தின் மேல் கால் இட்டபடி வெற்றி வடிவேலுடன் அழகாக காட்சி கொடுத்த குமரனையும் இருபுறம் எழுந்தருளியிருந்த தேவியர்களையும் சுமந்து கொண்டு சிவபாதம் தாங்கிகள் ஒய்யாளி சேவை நடத்தினர். இதையடுத்து மங்கள வாத்தியங்கள் தீப்பந்தம் உடன் வர பக்தர்கள் பின்தொடர வெளிப்பிரகாரத்தை சுற்றி கோவிலின் வெளியே நுழைவாயில் ஆராதனையோடு உற்சவ மூர்த்திகளை சுமந்து வந்தனர். பிறகு சப்பரத்தில் அமர்த்தி தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் வீதி உலா புறப்பட்டனர். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அருள்மிகு கற்பக விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமானுக்கு தங்க கவச அலங்காரம் செய்து தங்க ரதத்தில் நிறுத்தியிருந்தனர். காசு மாலையுடன் ருத்ராட்ச மாலையும் மலர் மாலையும் சூடிக்கொண்டு அழகனும் இருபுறம் தேவியர்களும் அழகாக காட்சி தர பஞ்சதீபாரதி காட்டப்பட்டது. பின்னர் உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் தரிசித்ததும் தங்கரத புறப்பாடு துவங்கியது. இரு குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தங்கரதம் கோவிலை சுற்றி வலம் வந்தது. பிறகு உலா முடிந்ததும் மீண்டும் தங்கரதம் வாகன மண்டபத்தை அடைந்தது. காஞ்சிபுரத்தில் கந்த புராணம் அரங்கேறிய திருக்கோவிலாக விளங்கும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களையும் மயில் காவடிகளையும் சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பம்பைகள் முன்னே செல்ல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பக்தர்கள் காவடிகளை சுமந்தவாறு நகரின் பல்வேறு வீதிகள் வழியே வலம் வந்தனர். தொடர்ந்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலை அடைந்ததும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருத்தணியில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் மலையடிவாரத்தில் இருக்கும் சரவண பொய்கை தீர்த்த குளத்தில் புனித நீராடி ஏராளமான பக்தர்கள் காவடிகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எண்ணற்ற பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷம் எழுப்பியபடி பூஜை செய்து படிகள் வழியாக சென்று அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலை அடைந்தனர். அங்கு மேடை மீது ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக சண்முகநாதர் திருக்காட்சி தர ஆரத்தி காட்டப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் பல்வேறு காவடிகளை சுமந்து கொண்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மேட்டூர் தீர்த்தமலையில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள திருக்கோவிலுக்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை காவடிகளை சுமந்தவாறு அரோகரா கோஷம் எழுப்பியபடி ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தனர். அங்கு கருவறையில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக மூலவர் முருகப்பெருமான் சந்தனக்காப்பு சாற்றிக்கொண்டு விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவருக்கு காவடிகளை சமர்ப்பித்து வழிபட்டனர். பிறகு கோவில் வளாகத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் உற்சவர் முருகப்பெருமான் விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளி காட்சி தர பாடல்கள் பாடி கோலாட்டங்கள் ஆடி முருகனை மனமுருக வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகுதியில் உள்ள அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதி பூஜைகளை துவக்கினர். கணநாதன் நடுநாயகமாக வீற்றிருக்க நவகலசங்களை வைத்து மந்திரங்கள் ஓதியபடி ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் பக்தர்கள் கோவில் வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்தனர். இதையடுத்து மூலவருக்கும் மந்திர உச்சாடனங்களோடு பால், தயிர் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து மூலவருக்கு மந்திர உச்சாடனங்களோடு கலசாபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் மூலவருக்கும் உற்சவமூர்த்திக்கும் விசேஷ அலங்காரம் செய்து மங்களவாத்திய முழக்கத்தோடு ஆரத்திகள் காட்டப்பட்டன. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கினர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே ஊராட்சி கோட்டை கிரிவல பாதையில் அமைந்துள்ள அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலில் மூலவருக்கும் உற்சவமூர்த்திக்கும்
பக்தர்கள் சுமந்து வந்த பால் குடங்களில் இருந்த பாலால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு திருமுகத்தில் விபூதி காப்பு சாற்றி தங்க கவசம் அணிவித்து பட்டு வஸ்திரம் கட்டி எலுமிச்சை மாலையுடன் மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்தனர். அபயம் காட்டி அழகாக அருள் புரிந்த மூலவருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபாரதி காட்டப்பட்டது. கரூர் வெங்கமேடு பகுதியில் உள்ள ஆடி கிருத்திகை காவடி குழுவினரின் 53ஆம் ஆண்டு பால்குட விழாவை முன்னிட்டு நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களையும் காவடிகளையும் சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக சென்ற பக்தர்கள் வெண்ணெய்மலை அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலை அடைந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிவகங்கையில் அமைந்திருக்கும் புராண சிறப்புமிக்க அருள்மிகு பெற்ற நாயகி அம்பாள் உடனமர் ஸ்ரீ சசிவர்ணேஸ்வரர் திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளி இருக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். தேவியர்கள் இருபுறம் எழுந்தருளி இருக்க மயில் வாகனத்துடன் அபயமும் வரதமும் காட்டியபடி நின்றருளும் அழகனுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து வெண்பட்டு கட்டி எலுமிச்சை மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டி கையில் வேலும் கொடியும் தந்து அலங்கரித்தனர். தேவியர்களும் பட்டாடைகளோடு காட்சி தர திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்தனர். திருப்புகழை உலகிற்கு அளித்த அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் அருள் பாலித்த திருத்தலமான திருச்சி வயலூர் முருகன் திருக்கோவிலில் அபிஷேகத்தை முன்னிட்டு மேடை மீது தேவியர்கள் சமேத உற்சவர் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்து தீபம் காண்பித்தனர். கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் மூலவரையும் உற்சவரையும் தரிசித்து கோவில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டனர். தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு சிவகணேச கந்தபெருமாள் கோவிலில் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி இருக்கும் முருகனுக்கு மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேகப்பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு அழகருக்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து மலர்ச்சரங்கள் சூட்டியும் தேவியர்களுக்கு வண்ண பட்டாடைகள் கட்டியும் அலங்கரித்து ஆரத்தி காண்பித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய ஆடிப்பூர உற்சவம் சிறப்பலங்காரத்துடன் திருவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகை பூஜைகள். தேவியர்கள் சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஆடிப்பூர உற்சவம். பாசுர அலங்காரத்தில் காட்சி கொடுத்த சுவாமி. தமிழகத்தின் பல்வேறு ஆலயங்களில் விமர்சையாக நடைபெற்ற ஆடி கிருத்திகை பூஜைகள், அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ. Govinda